ஜீவனின் சத்தம். அதன் சிந்தனை தீமையானது. விண்ணிலிருந்து வந்த ஜீவன் அதன் சிந்தனை நன்மையானது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் அருகில் வருகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான இதயங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்முடைய பணி என்ன என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நான் என்ன செய்ய போகிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு தெரிய வேண்டும். நான் பூட்டி போட்ட பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்தை திறந்து கொண்டிருக்கிறேன். இந்த படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றாக கவனமாக கவனித்து கொண்டே வாருங்கள், பரலோக ராஜ்யம் திறந்துவிடும். இப்பொழுது யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியாள் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய ஒரே போதகர், என்னுடைய ஒரே ரப்பு, என்னுடைய ஒரே குரு, என்னுடைய ஒரே வழிகாட்டி அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர்தான் இங்கே தொடங்குகிறார், நானே நல்ல மேய்ப்பன். வசனங்கள் அனைத்தையுமே, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையுமே விளக்கம் கொடுத்து கொண்டே போகலாம். நீங்கள் அதை படிக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு வசனமாக ஒவ்வொரு வார்த்தையையும் படிக்க வேண்டும். அதை உங்கள் உணவாக, ஜீவனுக்கு ஏற்ற உணவாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதற்கான வழியை மட்டும் நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். மீதி உங்கள் கையில் இருக்கிறது, புத்தகம் உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் அதை திறக்க வேண்டும். சற்று ஓய்ந்திருக்கும் போது அவைகளை படிக்க வேண்டும். அப்படி படிக்கின்ற போது உங்களுக்கு மனக்கண்கள் திறந்துவிடும். மனக்கண்கள் திறந்துவிடும். மனக்கண்கள் திறந்துவிட்டால் மிகப்பெரிய அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதை நீங்கள் காண முடியும். மிகப்பெரிய அற்புதங்கள், மிகப்பெரிய அற்புதங்கள், இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அற்புதங்கள் நிறைய நடப்பதை நீங்கள் உணர முடியும்,
வாழவும் முடியும், மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும். இங்கே நானே நல்ல மேய்ப்பன் என்கிறார். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்கிறார். தன் ஜீவனை கொடுக்கிறான் என்றவுடன் நாம் ஓடி போய் நிற்பது சிலுவை காட்சி. தன் ஜீவனை எனக்குள் கொடுத்திருக்கிறான் என்ற நிலைக்கு நாம் வருவதில்லை. அவருடைய ஜீவனை அவர் கொடுத்தார் என்ற நிலையைத்தான் நமக்கு சொல்லி 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 சிலுவை காட்சி வியாபார பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது, மாறிக்கொண்டிருக்கிறது. சிலுவை காட்சி வியாபார பொருளாக மாறிவிட்டது. அவருடைய தசை விற்கப்படுகிறது, அவருடைய இரத்தம் விற்கப்படுகிறது. இங்கே இந்த நல்ல மேய்ப்பன் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், உனக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதனால தான் இந்த உலகத்தில் நீ வளர்ந்தாய். தாவரங்களுக்கு வார்த்தையின் மூலமாக ஜீவனை கொடுத்தார். அது தன்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறது. இப்படி அவருடைய படைப்புகள் அனைத்தும் தன் செயலை, கட்டளை பெற்ற செயலை சரியாகவே செய்து கொண்டிருக்கிறது. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, சூரியன் உதிக்கிறது அல்லது சூரியன் தன் ஒளியை தருகிறது, காற்று தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு உத்தரவிடுவதற்கு ஒருவரால் முடியாது. தொடக்கத்தில் கொடுக்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் ஒவ்வொன்றும் சரியாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய செயல்பாடுகளுக்காக இந்த கிறிஸ்துவினால், இறைவனால் பெற்ற உத்தரவுகளை நிறைவேற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கின்றன. நாம் நன்மை அடைந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றி நமக்கு தேவையான அத்தனையும் இருக்கிறது. தேடி எடுத்துக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். தேடி எடுத்துக்கொள்ள வேண்டும். தேடி எடுத்துக்கொள்வதற்கு எனக்கு சில குணங்கள், நல்ல குணங்கள் வேண்டும். தேடி எடுத்துக்கொள்ளலாம். அதை இவர் அற்புதமாக இவருடைய வாயின் வார்த்தைகளால் சொல்லியிருக்கிறார். உலக ஆசீர்வாதங்களும், அதன் பிறகு உலக வாழ்க்கை முடிந்த பிறகு ஒரு பெரிய ஆசீர்வாதமும் நித்திய ஜீவனும் இவருடைய வார்த்தைகளில் இருக்கிறது. நித்திய ஜீவனை தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே என்கிறார் நல்ல மேய்ப்பன். இந்த நல்ல மேய்ப்பன் எனக்குள் ஜீவசக்தியை தந்திருக்கிறார். அந்த ஜீவசக்தியின் மூலமாக என் சிந்தனைகள் தெளிவுபட்டிருக்கின்றன. நான் ஜீவனுக்குள் பிரவேசித்து அந்த ஜீவசக்தியை உணர்ந்து கொண்டேன். அந்த ஜீவசக்தியை உணர்ந்து கொண்டதால் இந்த வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆக நாமெல்லாம் அவருடைய மந்தையின் ஆடுகள். இந்த உலகத்தில் இப்பொழுது இருக்கிற 700 கோடி மக்களும் அவருடைய மந்தையின் ஆடுகள். இந்த மந்தை அவருடையது, இந்த உலகம் அவருடையது, இந்த பூமி அவருடையது, வானமும் ஆகாயமும் அவருடையது, மேகங்களும் அவருடையது, தண்ணீரும் அவருடையது, காற்றும் அவருடையது, அந்த சூரியனும் அவருடையது. நாம் பார்க்கின்ற அத்தனை பொருள்களும் அவருடையவைகள். நானும் அவருடையவன் தான், நீங்களும் அவருடையவர்கள் தான். இந்த சத்தியம் புரிந்துவிட்டதென்றால் இந்த மேய்ப்பனின் சத்தியத்திற்கு செவி கொடுக்கின்ற தன்மை வந்துவிடும். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பனுக்கு ஜீவனை கொடுத்தது அவர்தான். இந்த மாமிசம் ஒன்றுக்கும் உதவாது, பாருங்கள் என்று வாழ்ந்து காட்டியவரும் அவர்தான். சிலுவையிலே அந்த மாமிசம் சிதைக்கப்படுவதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஜீவசக்தி இறைவனோடு சேரப்போகிறது. அதற்கு முன்னால் சில நாட்கள் என்னுடைய சீடர்களுக்கும் நான் விரும்பியவர்களுக்கும் காட்சி கொடுத்து தேற்றி, அதன் பிறகு நான் பிதாவோடு ஐக்கியமாகி விடுவேன் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக அந்த சிலுவை காட்சியும் முடித்து
முடித்து அந்த ஜீவனை முழுக்க முழுக்க நம்மை சுற்றி அசைவாட விட்டு, நம் நாசிக்காற்றுக்கு வெளியே அசைவாட விட்டு, அவருடைய படைப்புகளோடு சேர்ந்து அதையும் அசைவாட விட்டு, எனக்குள்ளும் அதை உணர்ந்து கொள்ளுகின்ற ஆற்றலை தருவதற்காக வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தைகள் என்னுடைய மேய்ப்பனுடைய வார்த்தைகள். அவர் நல்ல மேய்ப்பன். அவர் நல்ல மேய்ப்பன். அந்த மேய்ப்பன் தான் சொல்லுகிறார், கவனிங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியாள், ஒரு மந்தையை மேய்ப்பதற்கு கூலியாள் அவன் பிரச்சனைகள் வந்ததென்றால் அதற்கு காரணம் நீதான் என்று சொல்லிவிட்டு, மந்தையோடு நின்று மேயாமல் நீ ஏன் வெளியே போனாய், ஓனாய் பிடித்து கொண்டதல்லவா என்று காரணங்களை மேலேயே சுமத்திவிட்டு அவன் தப்பிக்கொள்ளுவான். ஓநாய்கள் வரும், அவைகள் உன் வாழ்க்கையில் விளையாடுவதற்காக, உன் மாமிசத்திற்காக, அவர்களுடைய பசியை தீர்ப்பதற்காக. கவனித்துக் கொள்ளுங்கள், ஓநாய்கள் வரும், அதற்கும் பசி, அதற்கு உன் மாமிசம் தேவை, உன் சம்பாத்தியம் தேவை, நீ சேர்த்து வைத்திருப்பது தேவை. அந்த தேவைகளுக்காக அந்த ஓநாய்கள் வரும், வந்து உன்னை பிடிக்கும். பிடிக்கும்போது நீ மந்தைக்குள் இருந்தால், அல்லது கிறிஸ்துவின் சத்தத்திற்குள் இருந்தால், அல்லது அவருடைய வார்த்தைகளுக்குள் இருந்தால், அந்த ஜீவசக்தி உன்னை காப்பாற்றும். அது சில கற்பனைகளை கொடுத்திருக்கிறது. அந்த வளையத்திற்குள் நின்று கொண்டால் அந்த எல்லைக்குள் ஓனாய் வராது. ஆனால் ஊழியக்காரர்கள் அல்லது கூலிக்கு வேலை செய்கிறவர்கள் இதை சொல்லுகின்ற போது எனக்கு ஒரு பவுலின் வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. வேலையாள் தன் ஆகாரத்திற்கு பாத்திரவானாய் இருக்கிறார். சரி, மந்தையை மேய்ப்பவன் பாலை சாப்பிடாமல் இருப்பானோ என்கிறார். மந்தையை கூலியாள் மேய்த்தால் அவன் பாலை சாப்பிட்டான் என்றால் முதலாளி யார்? கூலியாளா? முதலாளி ஒருவர் உண்டே, அந்த ஆடுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் ஒருவர் உண்டே. அவருக்கு என்ன கிடைக்கும்? அவருடைய மந்தைக்குள்ள வந்து சேராதே. ஒவ்வொரு தனி நபர்களுடைய மந்தைகளாக மாறி அந்த மந்தைகள் கூண்டுக்குள் அடைக்கப்பட்டு பால் கறக்கப்படும். அந்த பால் கூலியாளுக்கு, வேலையாளுக்கு, ஊழியக்காரனுக்கு போய் சேரும். கிறிஸ்துவுக்கு, இறைவனுக்கு என்னது? முதலாளிக்கு என்னது? பாவம் தான் இந்த முதலாளி. இந்த நிலையைத்தான் இவருக்கு விளக்குகிறார். கூலியாள் பிரச்சனைகள் வருகின்ற ஆடுகளுக்கு துணையாக நிற்பதில்லை, ஓடிவிடுகிறான். தன் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஓடிவிடுகிறான். ஆனால் இந்த மந்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மந்தை. அவர் ஓட முடியாது, தன் ஆடுகளை காப்பாற்றித்தான் ஆக வேண்டும். அதற்காக ஓநாய்களோடு போராடத்தான் வேண்டும். அவர் போராடுவார். இந்த மந்தை என்ன செய்ய வேண்டும்? மந்தையில் உள்ள ஆடு என்ன செய்ய வேண்டும்? ஆபத்து வருகிற காலத்தில் சத்தம் போட வேண்டும், தன்னுடைய முதலாளியை அழைக்க வேண்டும், தன்னுடைய மேய்ப்பனை அழைக்க வேண்டும். மேய்ப்பனை அழைத்தால் உடனடியாக அவர் வேகமாக ஓடி வந்து அந்த ஓநாயிடமிருந்து அந்த ஆட்டை காப்பாற்றுவார். கூலியால் அதை செய்ய மாட்டான். உன்னுடைய குறைபாடுகளினாலே இது நடந்தது, உன்னுடைய குறைபாடுகளினாலே இது நடந்தது. நீ குறைபாடு உள்ளவன், நீ சரியாக காணிக்கை கொடுப்பதில்லை, நீ சரியாக தசமபாகம் கொடுப்பதில்லை, நீ சரியாக பரிசுத்தவான்களுக்கு மரியாதை கொடுப்பதில்லை.
அதனால்தான் இந்த ஓநாய் உன்னை பீறி போட்டது என்று காரண காரியங்களை அவன் மீது சுமத்திவிட்டு இவன் மெதுவாக கூலியாள் தன்னுடைய இடத்தை காலி செய்துவிட்டு வேறு ஆடுகளை பிடிப்பதற்காக சென்று விடுவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் வருகின்ற பிரச்சனைகளில் போராடி தன் ஜீவனை கொடுப்பதற்காக கூட அவர் தயாராக இருக்கிறார். அவருடைய ஜீவனை கொடுத்து உன் ஜீவனை காப்பாற்றுவதற்கு அவர் தயாரான நிலையில் இருக்கிறார். எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். மந்தையின் ஆடுகள் மீது அவருக்கு பற்றற்ற பாசம் உண்டு. விட்டு விலக இயலாது. ஏனென்றால் அத்தனை ஆடுகளும் அவருடைய ஆடுகள். இந்த உலகம் அவருடைய மந்தை. இதற்குள் இருக்கும் ஜீவ சக்தி அவருடையது. அது உயரத்தில் இருந்து வந்தது. அது அவருடையது. அதனால் இந்த ஆடுகளின் மீது கவலை கொண்ட ஒரே மேய்ப்பன், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரே மேய்ப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். நானே நல்ல மேய்ப்பன். அங்கே ஒருவர் மேய்த்து கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் தௌராத் வேதத்தில் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் சேர்க்கிறார், அவர் என் ஆத்மாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் வழிநடத்துகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அங்கே ஒரு சங்கீதக்காரன், எல்லாரும் இதை பாராமல் படித்திருப்போம், நானும் பாராமல் சின்ன வயதிலேயே படித்தேன். அதோடு சேர்த்து அவருடைய வாழ்க்கை வரலாறையும் படித்தேன். அங்கேதான் சிக்கல் ஏற்பட்டது. அவருடைய வாழ்க்கை வரலாறும் நம்முடைய கையில் இருக்கும் வேத புத்தகத்தில் இருக்கிறது. அதை படித்தேன். அங்கே இவர் மரண படுக்கை, வயதாகிவிட்டது, மரண படுக்கையில் பிள்ளைகளுடைய செய்திகள் சரியாக வரவில்லை. பிள்ளைகள் மரண செய்திகளை இவர் உயிருடன் இருந்து கேட்கிறார். அவர்களுடைய தாறுமாறான வாழ்க்கையை இவர் கேட்கிறார், தெரிந்து கொள்கிறார், வேதனைப்படுகிறார். இவைகளையெல்லாம் விட இவர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது உள்ளே இருந்த ஜீவசக்தியின் வெப்பநிலை 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இருந்து குறைய தொடங்குகிறது. ஜீவன் போகின்ற நேரம். அந்த நேரத்தில் இவருக்கு ஆலோசனை சொல்கிறவர்கள் ஒரு இளம்பெண்ணை அழைத்து அவளை வைத்து இவருக்கு சூடேற்றி அந்த 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு கொண்டு வந்து விடலாம் என்று ஆலோசனைகளை வழங்குகிறார்கள். அது நடக்கிறது. இளம்பெண் அங்கே தடவலுக்காக வருகிறாள். அப்போதும் அந்த ஜீவசக்தி அவரை கைவிட்டு விட்டது. ஆக மாமிச சிந்தனைகளோடு அந்த செயல்பாடுகள் எல்லாம் நடந்தது என்று எனக்கு தோன்றியது. தோற்றுப்போனவர்கள், இந்த உலக வாழ்க்கையில் தோற்றுப்போனவர்கள் தன்னுடைய மாமிசம் அந்த ஜீவசக்தியை சில நேரங்களில் தெரிந்து கொண்டார்கள், முழுமையாக்கப்படவில்லை என்பது என்னுடைய கருத்து. இங்கே இவர் முழுக்க இந்த மேய்ப்பன் பிறருக்காகவே வாழ்ந்த மேய்ப்பன், ஆடுகளுக்காகவே வாழ்ந்த மேய்ப்பன், தன்னை கண்டுபிடித்து கொண்ட அனைவருக்காகவும் அவர் வாழ்ந்த ஒரு இறைவன். அங்கே அதற்கும் இதற்கும் உள்ள மாறுபாடு இதுதான். இந்த மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அந்த மேய்ப்பன் தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக தவறான வழிகாட்டுதல்களை நமக்கு காட்டுகிறான். இளம்பெண்ணிடம் ஓடி போகிறான். கவனித்து பார்த்தீர்களா? இதுதான் இவர் நல்ல மேய்ப்பன். இந்த மேய்ப்பன் எனக்கு போதகராக இருந்து விட்டார் என்றால், எனக்கு குருவாக இருந்து விட்டார் என்றால், என்னுடைய இரட்சகனாக இருந்து விட்டார் என்றால் நான் மீட்கப்படுவது எவ்வளவு சுலபமாக இருக்கும். ஸ்தித பிரஞன் இந்த வார்த்தை தேவநாகரி மொழி. இதனுடைய பொருள்
குரு, ஆசான், வழிகாட்டி, மீட்பர் என்று பொருள். எனக்கு ஒரு சரியான ஸ்திதப்பிரஞன் கிடைத்து விட்டார். அவன் வாயின் வார்த்தைகள் என்னை தெளிவாக வாழ வைக்கிறது. எனக்குள் ஒளியை ஏற்றிவிட்டது. அந்த மேய்ப்பனுடைய வார்த்தைகள் எனக்கு போதும். அந்த இறைவனுடைய வார்த்தைகளில் எந்த குறைபாடும் நான் காண முடியவில்லை. என் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வழிகாட்டுதல்களும் அதில் இருக்கின்றன. அதனால் நான் அவரை மேய்ப்பராக முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். நான் நிருபங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் நிருபங்கள் ஒரு மனிதனுக்கும் மனுஷிக்கும் பிறந்த ஒரு மனிதனால் எழுதப்பட்டது. ஆனால் இவர் தேவகுமாரன் என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். இவருடைய தகப்பன் இறைவன்தான் என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். இவருடைய தாய் இவரை பெற்றாள். ஆனால் இவருக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து இவர் பிறருக்காகவே வாழத் தொடங்கிவிட்டார். அந்த தாய்க்காக வாழ்ந்ததாக தெரியவில்லை. தன்னை வளர்த்த தந்தைக்காக வாழ்ந்ததாக தெரியவில்லை. தன்னுடைய உடன்பிறந்த சகோதரர்களுக்காக வாழ்ந்ததாக தெரியவில்லை. முழுக்க அவருடைய மந்தையின் ஆடுகளுக்காகவே அவர் வாழ்ந்தார் என்பது போல் எனக்கு தோன்றியது. அப்படியானால் எனக்காக ஒரு மேய்ப்பன் இருக்கிறான். அந்த மேய்ப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று தெரிந்த பிறகு நான் வேறு எங்கேயும் யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு அதன்படி என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள விரும்பவில்லை. இங்கே பாருங்கள், 16ஆம் வசனம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். இந்த மந்தையை தவிர வேறு மந்தையும் உண்டு, வேறு ஆடுகளும் உண்டு. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த மந்தை இஸ்ரேல் ஜனங்கள். அதிலே கொஞ்சம் பேர் இவர் பின்னால் வந்தார்கள், நன்மை அடைந்தார்கள், இவரை பார்த்தார்கள், சாப்பாடு கிடைத்தது, அதுபோக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தன, அவைகளையும் அனுபவித்தார்கள். இவரை தொட்டு சுகமானவர்கள் உண்டு, இவர் தொட்டு சுகமானவர்கள் உண்டு, இவருடைய வஸ்திரத்தை ஆடையை தொட்டு சுகமானவர்கள் உண்டு. இப்படி நன்மை அடைந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. இப்படி பயனடைந்த மந்தை இவரோடு முழுமையாக நின்றதாக தெரியவில்லை. ஏனென்றால் அந்த மந்தையினுடைய மேய்ப்பர்கள் என்று கள்ள மேய்ப்பர்கள், அந்த வேதபாரகனும் பரிசேயனும் தான் இவரை கொலை செய்வதற்கு காரணமாக இருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல இவர் சொல்லுகிறார், அது போக இன்னும் வேறு மந்தைகளும் ஆடுகளும் எனக்கு உண்டு. அந்த ஆடுகளாக நாம் மாறியிருக்கிறோம். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தோமாவை தெளிவுபடுத்திய பிறகு நீ இந்தியாவுக்கு போ என்றார். அவர் 17 ஆண்டுகள் இந்தியாவில் பணியாற்றினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார். நடந்தது இங்கே மிகப்பெரிய அற்புதமான சாத்வீகம் வந்துவிட்டது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற அந்த தத்துவம் முடிவுக்கு வந்து சகோதர சிநேகம் என்ற அந்த உயர்ந்த தத்துவம் இங்கே நின்று கொண்டிருக்கிறது. அஹிம்சா என்றதற்கு பெயர் நின்று கொண்டிருக்கிறது. இது பரிசுத்த தோமா இந்த இந்தியாவிற்கு வந்ததினால் ஏற்பட்ட விளைவு கிபி 1ஆம் நூற்றாண்டில் என்று நான் கருதுகிறேன். நாத்தான்வேல் என்று ஒருவனை அனுப்புகிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மும்பை பகுதியில் வந்து அவர் இந்த சத்தியத்தை சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை விதைக்கிறார். ஆக இந்தியா என் தலைவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் விரும்பப்பட்டது, நேசிக்கப்பட்டது. இப்பொழுது அந்த வசனத்தை பாருங்கள். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். அதே போல ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான்.
நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஜீவனை கொடுப்பதற்கும் ஜீவனை எடுப்பதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை என் பிதா எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் ஜீவனை கொடுத்தேன். கவனித்துக் கொண்டிருங்கள். ஜீவனை கொடுத்தேன், சிலுவையிலே ஜீவனை கொடுத்தேன். மாமிசத்தை விட்டு ஜீவன் வெளியேறியது. 3ஆம் நாளிலே அந்த ஜீவன் அந்த மாமிசத்திற்குள் மீண்டும் சென்றது. உயிர்த்தெழுதல் நடந்தது. உயிர்த்தெழுதல் நடந்தது. ஆக ஜீவனை கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் அதிகாரம் உள்ள ஒரு மேய்ப்பன் தான் என்னுடைய போதகர். வேறு யாருக்கும் அந்த தகுதி இருக்கிறதா என்று நீங்கள் அப்படியே கொஞ்சம் அலசி பாருங்கள். வேறு யாருக்கும் அந்த தகுதி இருக்கிறதா என்று பாருங்கள். என் தலைவருக்கு அந்த தகுதி உண்டு. என் ஜீவனை எடுத்து என்னுடைய மாமிசத்தை ஒன்றுக்கு உதவாதாக மாற்றி போடுவதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு. அதை திரும்பவும் நான் மரித்த பிறகு அந்த ஜீவக்காற்று அந்த கிறிஸ்துவோடு அவர்களுக்குள் இருக்கின்ற இறைவனோடு சேர்த்து விடும். கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. ஜீவனை எடுப்பதற்கும் ஜீவனை கொடுப்பதற்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அந்த மேய்ப்பன் தான் என்னுடைய மேய்ப்பன். அந்த மேய்ப்பனுடைய வார்த்தைகள் தான் நான் பேசிக் கொண்டிருப்பவை. அந்த மேய்ப்பனுடைய வார்த்தைகள் தான் எனக்குள் ஒளியை கொடுக்கிறது. அந்த ஒளி எனக்குள் இருக்கின்றபடியால் நான் தடுமாற்றம் அடையாமல் என் பாதையில் செல்கிறேன். துயரங்கள் வந்தாலும் கவலை இல்லை, துன்பங்கள் வந்தாலும் கவலை இல்லை. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவரை நான் சில வினாடிகளில் அவரோடு நான் தொடர்புபடுத்த முடியும், அவரோடு நான் தொடர்பு கொள்ள முடியும் என்ற திடமான நம்பிக்கை, என்னை விட்டு அவர் மிக தூரத்தில் இல்லை என்ற திடமான நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. அதற்கு விசுவாசம் என்று ஒரு பெயரை சொல்வார்கள். திடமான நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. அதனால் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது, நல்லபடியாகவே நடக்கிறது. உங்களுக்கும் அதைத்தான் நான் தந்து கொண்டிருக்கிறேன். மகிழ்ச்சியான வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு. அந்த வாழ்வு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதனால் மட்டுமே கிடைக்கும் என்பதை உங்களுக்கு சொல்லி அடுத்த நாள் சந்திப்பதற்காக விடைபெறுகிறேன். வணக்கம். அவன் பாவத்தால் இருளானான். பெண்ணின் மைந்தன் கிறிஸ்து அவர் ஒளியாய் உனக்குள் வந்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் அருகில் வருகிறது. கிறிஸ்துவின் சத்தம் கேட்டு அதன் வழியில் நடக்க பாரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் அருகில் வருகிறது. அதில் மகிழ்ச்சி காண்பதே உலகம். உலகத்தை வென்ற இயேசுவால் உன்
மனம் திரும்பும்